ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நம்பர் 7 ஆரம்பிச்சாச்சு. அப்போ பயங்கரமான ஒரு டாஸ்க்காக இருக்குங்க. நம்ம கூட வந்துட்டு அந்த ப்ரொமோ பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது இந்த டாஸ்க் அப்படின்னு நினச்சோம். சரியான ஒரு டாஸ்க்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம். சரி, அது எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. முதல் ஓவராக போட்டு திங்க் பண்ணிக்காதீங்கன்றது என்னோடய ரிக்வஸ்ட்டு. ரைட், இப்போ என்னென்னா இது ஒரு குவிஸ் கேம். பவுல் இருக்கும், பவுலில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அங்கே எல்லாருமே சுற்றி உக்காந்துட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்போ பவுல் வந்து எடுக்கிறாங்க. அந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ தெரியும்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்கள நம்ம சேலஞ்ச் பண்ணோம். நம்மளே செலக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு, அதாவது அவங்கள அப்படியே மூஞ்சை வந்து தெரிஞ்சாமல் நடிக்கலாம், தெரியாமல் நடிக்கலாம், உங்கள் இஷ்டம், சாமர்த்தியம். ஆனால் நம்ம கரெக்டாக ஃபைன் பண்ணி இவங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெட் பண்ணோன்னா அவங்க ஒரு காயின் வைப்பாங்க, நம்ம ஒரு காயின் வைப்போம். அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு காயின் அவங்களுக்கு போயிடும். அவங்க தவறாக சொன்னாங்க அப்படின்னா அந்த காயின் வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ திரும்ப நான் என்ன பண்ணுவோம், அடுத்தது வந்து அதே கொஸ்டினுக்கு வந்துட்டு வேறு யாரையாவது பார்ப்பேன். இவங்களுக்கு தெரியாது எனக்கு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்டையும் நான் வந்துட்டு பெட் பண்ணுவேன். அவங்களும் வந்து தப்பாக சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த காயின் எனக்கு வந்துடும். இப்போ எவ்வளோ ஆச்சு? நான் ஒரு காயின் வச்சேன், அவங்க ஒரு காயின், இவங்க ஒரு காயின், மொத்தம் 3 ஆச்சா? நான் 3வது நம்பர்கிட்ட வந்து பெட் பண்ணும்போது அவங்க ஏதோ கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நான் சம்பாரித்த 3 காயினை சேர்த்து அவங்ககிட்ட போயிடும். இதுதான் வந்து கான்செப்ட். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பெட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு 2வது கிட்ட கேட்டேன், 3வது எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி தோணுது. அப்போ ஐ ஸ்டாப்னு சொல்லிடலாம். இதுதான் வந்துட்டு மெயின். அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து சேலஞ்சும் பண்ணலாமா. இப்போ அவங்களுக்கு ஒன்று தோணுது, அவங்கக்கிட்ட சேலஞ்ச் பண்ணால் மொத்த காயினமும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கான். ஸோ இது வந்துட்டு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து அரோராவுக்கு ஒரு சரியான ஒரு லக்கு மாதிரி அடிச்சிருக்கு இந்த கேமில். அதனால தான் அரோரா வின் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. செம மாசாக இருக்குது. நான் கேட்டவொட அடடா என்ன இது, எப்போயும் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா அவங்களுக்கே குழம்புது என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வந்து முழிச்சிட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் செம்மையாக வந்து பிக் பாஸ் எப்படி தான் இதை யோசிக்கிறீங்களே தெரியலையன்ற மாதிரி இருக்குது. சரி, பாய் நண்பர்களே.